Good morning students. இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 2.38 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு லிசன் பண்ணுங்க. The houses of a street are numbered from 1 to 49. ஒரு ஸ்ட்ரீட்ல ஹவுஸ்க்கு நம்பர் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 1 ல இருந்து 49 வரைக்கும். Senthil's house is numbered such that the sum of numbers of the houses prior to Senthil's house is equal to the sum of the numbers of the houses following Senthil's house. Then find Senthil's house number. என்ன கொடுத்திருக்காங்க லிசன் பண்ணீங்களா? House of a street are numbered from 1 to 49. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஹவுஸுக்குலாம் 1 ல இருந்து 49 வரைக்கும் நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்ப செந்தில் அப்படிங்கிறவரோட ஹவுஸ் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா, அவரோட ஹவுஸுக்கு முன்னாடி the sum of numbers of the houses prior to Senthil's house. செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த பிரியர்னா முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் நம்பர்ஸோட டோட்டலும், அந்த டோட்டலும் இது இன்னொன்று ஈக்குவலாக இருக்க போது. அது என்ன அப்படின்னா, அவரோட ஹவுஸுக்கு பின்னாடி சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில்ஸ் ஹவுஸ். அப்போ செந்தில் ஹவுஸுக்கு பின்னாடி நம்ம நம்பர்ஸ் வரும் இல்லையா, அந்த நம்பர்ஸோட அடிஷன், அதோட சம்மும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா செந்திலோட ஹவுஸ் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ செந்திலோட ஹவுஸ் நம்பர் சப்போஸ் இப்போ 20 எடுத்துக்கிட்டோம்னா 20க்கு முன்னாடி 19 வரைக்கும், இப்போ 1ல இருந்து 19 வரைக்கும் அதோட சம்மும் 20க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் 21, அந்த 21ல இருந்து 49 அந்த நம்பரோட சம்மும் ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளாம் என்ன செய்ய போறோம், இப்போ செந்திலோட ஹவுஸ் நம்பரை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். சரி, ஸோ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இஸ் ஃப்ரம் 1 to 49 எடுத்துக்கிட்டோம். லெட் செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் பி எக்ஸ். நமக்கு அது தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஹவுஸுக்கு அப்போ அந்த ஸ்ட்ரீட்ல ஹவுஸ் நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கும், அந்த நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் எப்படி போயிட்டு இருக்கும், 1 2 3 அப் டு எக்ஸ்ட்ரா எக்ஸ் அப் டு 49 அப்படின்னு போயிட்டு இருக்கு. 49 வரைக்கும் இருக்குது. அந்த 49க்குள்ள தான் எக்ஸ் அப்படிங்கிற செந்திலோட வீடு இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடு அப்போ எப்படி நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்கணும் இல்லையா. சப்போஸ் இது நான் 20 இல்லை 20 இருந்தா 20க்கு முன்னாடி 19 தான் வரும். அப்போ 19 என்ன செஞ்சோம், 20ல 1 மைனஸ் பண்ணியிருப்போம். அப்போ இது எக்ஸா எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டோட நம்பர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்கணும். இது எக்ஸா இருந்ததுன்னா அப்போ அடுத்த ஹவுஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் பிளஸ் 1 இருக்கணும் இல்லையா. இது 20 இருந்தால் இது 19, இது 21. அப்போ இங்கே 1 மைனஸ் பண்ணணும், இந்த பக்கம் 1 பிளஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு இன்னொரு வீடு முன்னாடி பார்க்கணும்னா எக்ஸ் மைனஸ் 2 ஆகும். இதுக்கு அடுத்த வீடு பார்க்கணும்னா எக்ஸ் பிளஸ் 2 ஆகும். இந்த மாதிரி 1ல இருந்து 49 வரைக்கும் அங்கே நம்பர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த செந்திலோட வீட்டுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் இதோட டோட்டலும் ஈக்குவல் அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதோட டோட்டல் எழுதுவோம். அப்போ எப்படி எழுதலாம், இதை 1 + 2 + 3 அப் டு பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாமா. ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 + எக்ஸ் பிளஸ் 2 + அப் டு இது வரைக்கும் 49 வரைக்கும். ஸோ இதோட அடிஷன் வந்து எப்படி இருக்க போகுது, ஈக்குவலா இருக்க போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடிஷன் ஏபி தான். இது பார்த்தாலே ஒரு நம்பராக தான் ஆகிட்டு போகுது. அப்போ ஏபியோட அடிஷன்னாலே நமக்கு 2 ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் இல்லையா. இந்த சீரீஸில் லாஸ்ட் டேர்ம் தெரியும், இதுலேயும் லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும். அப்போ லாஸ்ட் டேர்ம் தெரியுமா என்ன செஞ்சிடலாம், அதுக்குரிய ஃபார்முலா SN = n/2 a + a நம்ம எடுக்க போகிறோம். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்பர்ஸ் எப்பவுமே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கணும். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இதில் உள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் நான் 5 வரைக்கும் எடுத்தேன்னா 5 டேர்ம்ஸ் இருக்கும். 3 வரைக்கும் எடுத்தால் 3 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் வரைக்கும் எடுத்தால் எக்ஸ் டேர்ம்ஸ் உள்ள இருக்கும். இப்போ நான் எக்ஸ் மைனஸ் 1 வரைக்கும் எடுக்கிறேன். இப்போ எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 டேர்ம்ஸ் இருக்கும். இந்த இடத்துல n வந்து எக்ஸ் மைனஸ் 1. இது வந்து 1ல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ல ஸ்டார்ட் ஆகலை, எக்ஸ் பிளஸ் 1ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இது என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி முதல்ல எழுதிக்கிறணும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த சீரீஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை அப்படி நம்ம எழுதிக்கலாம். 1 + 2 + 3 + அப் டு + எக்ஸ் மைனஸ் 1 = இது நம்ம 1ல இருந்து எதுனா எப்படி எழுதலாம், 1 + 2 + 3 + அப் டு + 49. இப்போ 1ல இருந்து டோட்டலாக 49 வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ 1ல இருந்து 49 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு அதில் எது வேண்டாம், 1ல இருந்து 49 வரைக்கும் எடுத்திருக்கேன். எதுலேருந்து ஆக்சுவலாக எனக்கு வேணும், எக்ஸ் பிளஸ் 1ல இருந்து தான் வேணும். அப்போ அதுக்கு முன்னாடி எது வரைக்கும் எனக்கு வேண்டாம், 1ல இருந்து இந்த எக்ஸ் வரைக்கும் எனக்கு வேண்டாம் இல்லையா. அப்போ இந்த டேர்மை வந்து ஃபுல்லாக 1ல இருந்து எழுதுறதுக்காக என்ன செஞ்சுட்டேன், 1ல இருந்து 49 வரைக்கும் எடுத்துட்டு அந்த 1ல இருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சீரீஸ் மட்டும் கிடைச்சிரும் இல்லையா. அப்போ நான் எப்படி எழுதணும், மைனஸ் ஆஃப் போட்டு 1 + 2 + 3 அப் டு எக்ஸ் வரைக்கும் இப்போ எடுக்கணும். மைனஸ் ஆஃப்
இது வந்து 1 + 2 + 3 அப் டு இப்போ இது வரைக்கும் எனக்கு தேவையில்லை, இதில் எக்ஸ் வரைக்கும் தேவையில்லை. இப்போ இதில் எக்ஸ் வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் வரைக்கும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா அடுத்து x + 1லேருந்து இந்த அவங்க அந்த சீரீஸோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். Sn = n/2 a + l. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அதானே n. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா x - 1 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ n/2 × a + l. a வந்து என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, லாஸ்ட் டேர்ம் l வந்து என்னது? x - 1. இங்கே எல்லும் என்னும் ஒரே ஆன்சர் தான். சரி, இந்த பக்கம் பாருங்க, இங்கே டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை? 1லேருந்து 49 வரைக்கும் நம்பர்ஸ் வந்திருக்கு. அப்போ n/2னா 49/2, n/2 a + l. a வந்து 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, l வந்து லாஸ்ட் டேர்ம் 49. இங்கே அதே தான் வந்திருக்குது. மைனஸ் 1லேருந்து x வரைக்கும். அப்போ இங்கே எத்தனை டேர்ம்ஸ் வந்திருக்கோம்? எக்ஸ் நம்பர்ஸ் வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் தானே. ஸோ n/2 a + l. a வந்து என்னது? 1 ப்ளஸ் l வந்து என்னது? எக்ஸ். எல்லா மூணுலையுமே நமக்கு என்னும் எல்லும் ஒரே மாதிரியான ஆன்சர் தான் வரும். சரியா? ஓகே, இங்கே நான் x - 1/2 அப்படி வச்சுக்கிறேன். இங்கே +1 -1 கேன்சல் ஆகிருக்கும். ஸோ நமக்கு என்ன வந்துடும்? எக்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இந்த பக்கம் 49/2 × 1 + 49 எவ்வளவு? 50 ஆகும். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்? x + 1 நம்ம எழுதிக்கலாம் /2. x × x + 1 நான் எழுதியிருக்கேன், /2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இதை இப்போ எப்படி எழுதலாம்? x × x - 1/2. எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டேன். ஸோ x × x - 1/2. இந்த பக்கம் 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 9s are 45, ரிமைண்டர் 4, 5 4s are 20, 20 + 4 24, ஒரு 0 இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். /2 மைனஸ் ஆஃப் x × x + 1/2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே /2 வருதுல்ல, அப்போ கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே ஒரு /2, இங்கே முதல்ல வேணும்னு செஞ்சலாம். எல்சிஎம் எடுத்தால் ஒரே ஒரு 2 தான் போட்டிருப்போம். ஸோ இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம்? எல்லா 2வையும் நம்ம விட்டுட்டு வெறும் நம்பர்ஸாக நம்ம எழுதலாம். ஸோ அப்படி எழுதுறப்போ உள்ள போய் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். x × x - 1. இப்போ என்ன ஆகும்? x × x x² வரும், நடுவில் மைனஸ் இருக்குது. x × 1 என்ன ஆகும்? எக்ஸ்ன்னு வந்துடும். சரி, ஈக்குவல் டு இந்த பக்கம் 2450 மைனஸ் ஆஃப் இது என்ன ஆகும்? x × x x² ப்ராக்கெட் போட்டு ஆரம்பிப்போம். x × x x² ப்ளஸ் 1 × x ஒரு x மட்டும் வரும். ஸோ இட் இஸ் x² மைனஸ் x 2000 ஈக்குவல் டு 2450 மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா மைனஸ் x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா x² மைனஸ் எக்ஸ் இருக்குது. இந்த மைனஸ் x² இந்த பக்கம் எப்படி வரணும்? ப்ளஸ் x² வரணும். மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் ப்ளஸ் எக்ஸாக வரணும். அதுக்கப்புறமா நம்பர் கொண்டு வருவோம். ப்ளஸில் இருக்க 2450 இந்த பக்கம் மைனஸ் 2450 வரணும். ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x² இங்கே ஒரு x² ஆட் பண்ணாகும் 2x² அப்படின்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2450 ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மாக வந்தது, ஆனால் இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரல, எக்ஸ் டேர்ம் இல்லையே. அப்போ ஈஸியாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2x² ஈக்குவல் டு 2450. இப்போ எனக்கு x² வேல்யூ முதல்ல வேணும்னா 2450 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த பக்கம் எப்படி வந்துடும்? டிவிஷனில் வந்துடும். இப்போ செகண்ட் டேபிளில் கட் பண்ணுவோம். 1 2 is 2, 2 2s are 4, 2 2s are 4, ரிமைண்டர் 1 10 ஆகும். 10ல் 5 2s are 10. ஸோ x² ஈக்குவல் டு 1225. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த 1225 நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் வந்து நார்மலாக நம்ம எல் டிவிஷன்லேயே எடுத்துடலாம். எல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 5th டேபிள், அடுத்து 7th டேபிள் வரும். ஸோ 2 5 2 7 நம்ம எல் டிவிஷனில் போடலாம். 2 5 2 7. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து என்ன செய்வோம்? 2 டைம்ஸ் வந்ததுன்னா 1 டைம் எடுப்போம் இல்லையா? ஸோ பேராக நம்பர் வந்ததுன்னா அதில் ஒரு நம்பர் மட்டும் தான் வெளில எடுக்கணும். இப்போ ஒரு 5ம் ஒரு 7ம் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில எடுக்க போகிறோம். ஸோ 5 × 7. ஸோ it 35. 5 7s are 35. Therefore, the number of Senthil's house is the number of Senthil's house is 35. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். செந்திலோட ஹவுஸ் தான் நம்ம எக்ஸாக எடுத்துக்கிட்டோம். எக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட அடிஷனும் எக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸோட அடிஷனும் ஈக்குவலாக இருக்கும். அந்த கான்செப்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? Sn = n/2 a + l அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.39 பாருங்க. The sum of first n
2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 equal to 3 into S2 minus S1. நம்ம கொடுத்துருக்காங்க, மறுபடியும் ரீட் பண்ணி பார்ப்போம். The sum of first n terms, நம்ம நார்மலாக அந்த ஃபர்ஸ்ட் n terms எப்படின்னு எடுக்கிறோம், SN எடுக்கிறோம். அதை அவங்க S1 அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms S1 அப்படின்றாங்க. ஸோ S1 ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், n/2 2a plus n minus 1 into d அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2n terms அவங்க S2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் 2 எங்கே n termsனால் n போட்ட மாதிரி 2n terms நம்ம 2n அப்படின்னு போட்டுக்கிறோம். சம் ஆஃப் 3n terms சொல்லியிருந்தாங்கன்னா S3n அப்படின்னு எழுதிக்கிறோம் நம்ம, சரியா? ஸோ இதுக்குரிய ஃபார்முலா வந்து நம்மளாக தான் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு வந்து SNக்குரிய ஃபார்முலா தெரியும். இங்கே n வந்தால் இங்கேயும் n, இங்கேயும் n போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே n-க்கு பதிலாக 2n வரப்ப இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் n வந்துச்சோ அங்கெல்லாம் நம்மளும் போய் என்ன செய்ய போகிறோம், 2n அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான் அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ S2 நம்ம ஈஸியாக எழுதிடலாம். S2 எப்படி எழுதணும், S2 ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 2n எழுதணும். இப்போ 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-க்கு பதிலாக மறுபடியும் 2n எழுதணுமா, 2n minus 1 இன்ட்டு d. n இருக்கிற இடத்துல நம்ம 2n அப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு S2n, S2ஓட வேல்யூ. ஸோ இங்கே 2 காமனாக இருக்குன்னு கேன்சல் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த சம்மில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி S3n வேணும். இப்போ என்ன செய்யணும், n இருக்கிற இடத்துல 3n நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ n இருக்கிற இந்த ரெண்டு இடத்துலையும் 3n அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிடுது, 3n/2 வரும். 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 3n minus 1 into d. n இருக்கிற இடத்துல இங்கே 2n போட்டோம், இங்கே 3n போட்டோம். ஸோ நமக்கு S1, S2, S3 இது மூணுமே கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா S3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு S2 மைனஸ் S1 ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்தர் இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், S2 மைனஸ் S1. இதை மட்டும் எடுத்தால் என்ன ஆகும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட் த வேல்யூ ஆஃப் S2. வாட் இஸ் S2? 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 2n minus 1 into d. This is S2. Then minus S1. What is S1? n/2 2a plus n minus 1 into d. Okay. இப்போ இதில் ஏதாவது காமனாக இருக்கா நம்ம பார்க்கணும். எதாவது காமனாக இருக்குது, AND உள்ளே இருக்கிறதெல்லாம் எதுவும் போய் எடுக்க வேண்டாம். வெளியில் இருக்க டேர்ம்ஸில் அந்த n/2 காமனாக இருக்குது. வெளியில் இங்கே ஒரு n/2, இங்கே ஒரு n/2 காமனாக இருக்குது. ஸோ அந்த காமனான n/2 மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா n/2 நான் வெளியில் எடுத்துட்டேன். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது. அந்த 2வை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஒரு ஸ்டெப்பில் எழுதிடலாம், சரி? அப்போ n/2 நான் காமனாக எடுத்துட்டேன். இந்த 2 நான் உள்ளே கொண்டு போய் என்ன ஆகும், 2 2s are 4 ஆகும். இப்போ 4a ப்ளஸ் இப்போ இந்த 2 இங்கே வரப்போகுது. ஏற்கனவே இங்கே ஒரு d வேறு இருக்குல்ல, அப்போ இந்த 2வையும் d-யும் சேர்த்து எழுதிக்கலாம். அதாவது 2வால் d-யை கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிபிளிஷன் இருக்கிறனால ஏதாவது ஒரு இடத்துல தான் 2 போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2d இன்ட்டு 2n minus 1 அப்படின்னு நான் இதை எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, சரியா? அடுத்து மைனஸ் ஆஃப் இந்த n/2 நம்ம ஏற்கனவே காமனாக வெளில எடுத்ததுனால இதை விட்டுட்டு இதை மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எதுவும் வெளியில் நம்பர் எதுவும் இல்லை, அங்கே நம்பர் இருந்ததுனால உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணோம். இங்கே நம்பர் எதுவும் இல்லாதனால டேரெக்டாக அப்படியே இருக்கலாம். இப்போ 2a ப்ளஸ் n minus 1 into d இப்படியே இருக்கட்டும். ப்ராக்கெட் போட்டு வெளியில் பெரிய ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, அடுத்த ஸ்டெப்பில் இந்த n/2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். n/2 பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 4a ப்ளஸ் இப்போ இன்னும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், 2 2s are 4 ஆகும். 4 ஒரு n ஒரு d. இப்போ 4dn இல்லை 4nd எப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ 4dn அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. அடுத்த டேர்மில் நான் மைனஸ் போட்டு 1ஆல் பண்ணப்போ 1 into 2d 2dன்னு வந்துடும். ஸோ மைனஸை போட்டேன், மைனஸ் 2d. அடுத்து இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மைனஸை இப்போதைக்கு வெளில வச்சுக்குருவோம். ப்ராக்கெட்டை போட்டு 2a ப்ளஸ் அப்படி எழுதிக்கிறேன். இந்த d-யை மட்டும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் n into d nd. அடுத்த டேர்மில் மைனஸ் இருக்குது, மைனஸ் 1 into d d அப்படின்னு வரும். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு n/2 பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இது அப்படியே எழுதிடலாம். 4a ப்ளஸ் 4dn மைனஸ் 2d. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போக போகிறேன். இப்போ என்ன ஆகும், உள்ளே இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸில் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ப்ளஸில் இருக்குது, மைனஸ் 2a வரும். இது மைனஸ் nd வரும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் d அப்படின்னு வரும். நம்ம நார்மல் ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம். ஒரே ப்ராக்கெட் தான், நம்ம நார்மல் ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம். ஸோ ஓகே, தென் n/2. இப்போ எதெல்லாம் காமனாக இருக்குது, எதெல்லாம் கேன்சல் ஆகுது என்னன்னு பார்ப்போம். இங்கே 4a, இங்கே மைனஸ் 2. இப்போ 4a போனால் 2a, 4a 2a போனால் 2a வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் முடிச்சிட்டோம். அடுத்து dn டேர்மை பாருங்கள். 4dn, இங்கே dn தானே, இது மைனஸில் இருக்குது. இங்கே ப்ளஸ் 4dn, இங்கே மைனஸ் 1dn. அப்போ மைனஸ் பண்ணது போக ப்ளஸில் வந்துடுமா,
டிஎன் என்டி ரெண்டுமே லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆயிருந்தாலும் ஒரே மாதிரி டேர்ம் தான், மல்டிப்ளிகேஷனில் லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகியிருந்துருக்கலாம். ஸோ 4dn 4ல் 1 பையாச்சுன்னா ப்ளஸ் 3dn அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் டி டேர்மை பாருங்கள், இங்கே -2d இங்கே ப்ளஸ் டி, மற்ற இந்த 2 டேர்ம் எடுத்துட்டோம். இந்த 2 டேர்ம் முடிஞ்சு டிக் பண்ண டேர்ம் ஏற்கனவே கம்பைன் பண்ணிட்டோம். அடுத்து டி டேர்மை பாருங்கள், இங்கே -2d இங்கே ப்ளஸ் டி கம்பைன் பண்ணுறப்ப என்ன ஆகும், -d மட்டும் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஸோ n/2 2a ப்ளஸ் இந்த 2 டேர்மில் இப்போ எது காமனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, டி காமனாக இருக்கா. ஸோ அந்த டியை நான் வெளில காமனாக எடுத்துட்டேன்னா ரிமைனிங் உள்ள என்ன வரும், 3d ஏன்னா டி எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் 3n மட்டும் வரும், நடுவில் மைனஸ் இருக்குது. இங்கே டி எடுத்தாச்சுன்னா எந்த டேர்மும் அங்கே இருக்காது, அப்படின்னா கண்டிப்பாக என்ன போட்டுடணும், 1 போட்டுடணும். ஸோ n/2 2a ப்ளஸ் 3n - 1 × d அப்படின்னு கிடச்சிருக்குது. இது ஆக்சுவலாக எதோட வேல்யூ, s2 - s1ஓட வேல்யூ. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அது 3 × s2 - s1 கேட்டிருந்தாங்க. அப்போ இதே வேல்யூ நம்ம 3ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 3 × s2 - s1னா இப்போ நம்ம செஞ்ச ஸ்டெப்பில் 3ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ உள்ளெல்லாம் உள்ள வரைக்கும் கொண்டு போக வேணாம், வெளியில் மட்டும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ என்ன ஆகும், எண்ணுக்கு முன்னாடி ஒரு 3 மட்டும் ஆட் ஆயிரும். 3 × n எப்படி போட்டுடலாம், 3n அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ 3n/2 உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஒரு மல்டிப்ளிகேஷன் வெளியில் நம்பர் அப்படியே வச்சிருக்கோம், உள்ளே நம்ம எதுவுமே கொண்டு போகலை. ஸோ உள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா 2a ப்ளஸ் 3n - 1 × d அப்படின்னு இருந்தது. சரியா. ஸோ இந்த வேல்யூ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க. S3 அப்படி கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. S3யோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 3n/2 2a ப்ளஸ் 3n - 1 × d. அதுதான் நம்ம இப்போ கிடச்சிருக்குது. இப்போ கிடச்ச வேல்யூ அதே தான், 3n/2 2a ப்ளஸ் 3n - 1 × d. ஸோ இது ஆக்சுவலாக இதோட வேல்யூனா S3யோட வேல்யூ. ஸோ நம்ம சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் S3 = n ப்ரூவ் பண்ணிட்டோம். 3 × s2 - s1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.